ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், கேட் ஆஸ்பிரண்ட் சிவில் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம கேட் சிலபஸ் மார்க் வைஸ் அது சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் மார்க் அலாட் பண்ணுறாங்க, அந்த பேட்டர்னில் படித்தா எப்படி ஈஸியாக கிராக் பண்ண முடியும், அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் நம்ம கேட்டில் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். ஜென்ரல் ஆப்டிடியூட் இங்கிலீஷுக்கு எப்பொழுதுமே ஒரு 15% மார்க்ஸ் அலாட் ஆகிடும். எக்ஸாம்பிள் 15 மார்க்ஸ் கன்ஃபார்மாக இதுலேருந்து வந்துடும். ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் 15 மார்க். இதை நம்ம என்றைக்குமே ஸ்கிப் பண்ணவே கூடாது. இந்த சப்ஜெக்ட்ஸ் எப்பொழுதுமே நம்ம படிச்சிடணும். அதுபோல் மேக்ஸ்லேயும் 15 மார்க்ஸ் கன்ஃபார்ம். இந்த ரெண்டுமே நான் டெக்னிக்கலில் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸுமே நம்ம கரெக்டாக இருந்தோம்னா கிளியர் கட்டாக ஒரு 30 மார்க்ஸ் கிடைக்கும். ஆனால் ஒரு சம் ஆஃப் த டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்கும்போது ஒரு 20 to 30 மார்க்ஸ் எப்படின்னா இதில் நம்ம கன்ஃபார்மாக கிளிக் பண்ணிடலாம். நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்னு வரும்போது ஒரு ஃபஸ்ட் கேட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு 5 சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்டாக இருக்குது. இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த மார்க்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு ஐஐடி ஸ்டாஃப்ஸும் இதில் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு எடுத்துக்கிறோம்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் எவ்ரி இயர் 12 to 15 மார்க்ஸே கிடைக்கும். நம்ம 12 to 13 ஆவரேஜாக எடுத்துருக்கோம். மோஸ்ட்லி 15% ஆஃப் சம்ஸ் இந்த ஜியோ டெக்னிக்கலே வரும். அடுத்தது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லையும் மோஸ்ட்லி 8 to 10, 12 கூட கிடைக்கும். நம்ம ஆவரேஜ் பண்ணி எடுத்ததுனால 8 to 10. இந்த பர்சன்டேஜ் வைஸுக்கு பார்க்கும்போது 8 to 11% நம்ம எடுத்துப்போம். இதுவே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் 10 to 11 மார்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் இயர் வைஸ் பார்க்கும்போது 8 to 11% தான். அதுவும் எவ்வளோ கொடுக்குறாங்க இந்த சப்ஜெக்டை. அடுத்தது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸுக்கு எவ்வளோ அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா 8 to 10 மார்க்ஸ். இதுக்கு இதான பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 8 to 9%. ஆவரேஜாக எடுத்துட்டோமா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு 8 to 9%. ஆக நம்ம இந்த 4 டாபிக்ஸ் நீங்கள் ஆவரேஜாக எடுத்து பாருங்களேன். இந்த 4 டாபிக்ஸ்லையுமே ஒரு 8 மார்க்ஸ் 8. இந்த 4 கொஸ்டின்லையுமே 8 மார்க்ஸ் நமக்கு எவ்ரி இயர் கிடைச்சாலும் அது நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 32 மார்க்ஸ் கன்ஃபார்மாக எடுக்கும். ஆவரேஜாக நம்ம எடுத்துட்டோம். இதில் 15 அப்படி எடுத்தாலும் 8 மார்க்ஸ் அப்படின்னு இருந்தால் 32 மார்க்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். எக்ஸாம்பிள் அப்படி இப்படின்னு ஸ்லாக்னஸ்னால் 20 மார்க்ஸ் நம்ம இந்த 4 சப்ஜெக்டில் இருந்தால். அடுத்தது பார்க்கும்போது ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷன். இதில் இது எவ்வளோ அலோகேஷன் ஆகுதுன்னா 5% அலாக்ட் ஆகுது. அடுத்து சர்வே 5 to 6 மார்க்ஸ். மோஸ்ட்லி 3 to 5 மார்க்ஸ் எவ்வளோ கிடைக்கும். நம்ம 5 to 6 மார்க்ஸ் எடுத்துருக்கோம். ஆர்சிசி ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஆர்சிசி ஈஸியாக சப்ஜெக்ட். அதில் 6 to 7. அந்த 6 to 7 மார்க்கு எப்பொழுதுமே ஆர்சிசியில் கன்ஃபார்மாக கிடச்சிடும். இதில் வேரியேஷன் இருக்காது, கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸ்டீலில் 1 to 2 மார்க்ஸ் தான் கிடைக்கும். நம்ம ஆர்சிசி எதுக்கு அடுத்து ஸ்டீல் வச்சோமோ ஆர்சிசியும் ஸ்டீல் ஈக்குவல் பேஸ்டாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்டீல் பார்க்குறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலும் நம்ம நல்லா படிக்க வேண்டியது. ஏன்னா இதில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்துச்சுன்னா கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும். நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி கிடைக்கும் சம்ஸ்லாம். அதனால் இதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணக்கூடாத ஒரு டாபிக். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்லாம். மீதி இன்ஜினியரிங் மேக்ஸ் 1 or 2 மார்க் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் 2 to 3 மார்க்ஸ் தான். ஓவரால் மார்க் நம்ம பார்க்கும்போது அதிகபட்சமாக எந்த சப்ஜெக்ட் மோஸ்ட்லி நம்ம கேட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா ஒரு கிராக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும் அப்படின்னா ஜியோ டெக்னிக்கல், என்விரான்மெண்டல், டிரான்ஸ்போர்ட், ஃப்ளூயிட், ஹைட்ராலஜி, இந்த 5 சப்ஜெக்ட். அடுத்தது ஜென்ரல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். ஓவராலாக எக்ஸாம்பிள் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டாலும் 10, இதுக்கு ஒரு 10, 30. இது 2 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 5 எடுத்துப்போம், 40. இந்த 2 சப்ஜெக்ட்டும் 50 மார்க்ஸ். நான் சொல்கிறது ஆவரேஜ். இந்த இருந்தாலும் 50 மார்க்ஸ்
நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டாக ஆப்டாக நம்ம இந்த சப்ஜெக்டில் மட்டும் தரவாக இருந்தால் கண்டிப்பாக 50 மார்க்ஸ் கன்ஃபார்மாக அடிக்க முடியுங்கிறத கான்செப்ட் வேணும். மற்ற சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. மற்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வரும். இந்த சப்ஜெக்ட்ஸ் மூலயமா பேலன்ஸ் 50 இதுலேயும் வரும். நான் சொல்கிறது வந்து இந்த 50 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மாக நம்ம கிளியராக எடுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் கிளியர் கட்டான கான்செப்ட் ப்ராக்டிக்கல் வேல பார்ப்போம். அது இல்லாமல் சம்ஸ் நிறைய பார்ப்போம். ஏன்னா கேட்டை பொறுத்த வரைக்கும் சம்ஸ் தான் முக்கியம். தேங்க்யூ.